அவ பாட்டுக்கும் பத்திரத்தை வாங்கிட்டு போறான். ரொம்ப தப்பா இருக்கு. சின்ன வயசுல நான் பார்த்த அந்த அம்மாவுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. இவளை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. சரி, நம்மளை நம்பி வந்துட்டா. முதல்ல கல்யாணம் முடியட்டும். அந்த பத்திரத்தை வாங்கி திரும்பவும் நாச்சியார் அம்மா கிட்டே கொடுத்துடணும். சத்யாக்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அந்த ஃப்ராட் பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல துளசி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவளை பத்தின எந்த ரெக்கார்ட்ஸுமே கிடைக்கல. இப்ப நான் என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? நீதான் அம்முங்கிற உண்மைய சின்ன தம்பி கிட்ட சொல்லிடு துளசி. தப்பா எதுவும் நடக்காது. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ துணிஞ்சு சொல்லிடு துளசி. சரிக்கா, அம்மாவும் இததான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நானே போய் சின்ன தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்க்கா. சரி போ. இந்தா, இதை வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோ. என்ன திவ்யா இது? ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு ஒண்ணு பணமா கூட இல்லைன்னா நகையா கூட. இங்க பார்வைக்கு இப்ப இருக்கிற நிலைமையில என்கிட்ட பணம் நகைக்கெல்லாம் வழி இல்ல. இந்த நில பத்திரத்தை வச்சு எப்படியாவது உனக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிக்கோ. ப்ளீஸ், இப்போதைக்கு நீ கிளம்பு. ஏய், இத வச்சா யார் பணம் கொடுப்பாங்க? ஏதாவது சேடு கடையில அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கோ. அப்படின்னா வச்சு வாங்கலாமா? அதெல்லாம் வாங்கலாம், கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே வச்சிடாது. அபிராமி நாச்சியார பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவங்க வீட்டு நிலம்னு தெரிஞ்சா நேரடியா அவங்களுக்கு போன் பண்ணி கேட்பாங்க. அந்த அம்மா எதுக்கு பத்திரத்தை அடமானத்துக்கு கொடுத்தேன்னு டார்ச்சர் பண்ணி உசுர வாங்கிடும். நீ ராம்நாடு பக்கம் இல்லைன்னா பரமக்குடி பக்கம் போய் அடமானம் வச்சுக்கோ. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? எங்க போயிருந்தீங்க? அபிராமி, தாயம்மா ஊருக்குள்ள வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அதான் அவங்களை தேடிட்டு போனேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க அந்த அம்மாவை பாத்தீங்களா? எங்க இருக்காங்க? கையோட அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்க இருக்காங்க? இல்ல அபிராமி, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவங்க என் கண்ணில் படல. நீ கவலைப்படாது. சின்ன தம்பியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம பையன் நம்மளுக்கு கிடைச்சிடுவான்னு உன் மனசுல ஏதோ தோணுதுன்னு சொன்னில்ல. ஒருவேளை அதுக்காக கூட அந்த அம்மா வந்து செய்தி நம்ம காதில் விழுந்ததோ என்னமோ. முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். சல்லடை போட்டு அலசுற மாதிரி ஊருக்குள்ள ஒரு இடம் விடாம தேடி அந்த அம்மாவை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீ வா. சரிங்க. கடவுளே, என் புள்ள கல்யாணத்தை ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடுறேன். அது வரைக்கும் அந்த சிவகாமி கண்ணுல நான் மாட்டிடக்கூடாது.